இல்ல இதுல நான் எனது கண்டனத்தை நேற்றே நான் பதிவு செய்துட்டேன். மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கொள்கை திட்டம், நாங்க இதை எந்த இடத்துலயும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது அரசியல் கிடையாது, இது குழந்தைகளின் எதிர்காலம். அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்படி புதிய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனது கருத்தை பொத்தாம் பொதுவாக ஆழ சிந்திக்காமல் என்னென்ன திட்டங்கள் அதன் மூலம் எப்படி மக்களுக்கு பலன் தரும் அதையெல்லாம் சிந்திக்காம கொள்கை முடிவு அரசியல் மாதிரி பேசிக்கொண்டு போவது நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்துகின்ற பள்ளியிலேயே 3 மொழி இருக்குது. அப்போ பணம் கொடுத்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு 3 மொழி, ஏழை குழந்தைகளுக்கு 2 மொழி, ஏழை குழந்தைகளுக்கு டெக்னாலஜிக்கலா கல்வி கிடையாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். மறுபடியும் அதே தவறை செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ச்சி மாதிரி இந்த ஆட்சி நடப்பது நல்லதல்ல. அதனால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், தனித்தன்மை இருக்கணும். ஆனா இவங்க இப்பவே அந்த கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தான் இவங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். அதனால அழுத்தம் கொடுத்து அழுத்தத்திற்கு அடிபணிந்து மாற்றம் இல்லாமல் செய்துவிடக் கூடாது என்பது நமது கவலையாக இருக்கிறது. அப்படியெல்லாம் முன்வைக்கப்படல. ஒட்டுமொத்தமா எதனால நாம தோல்வி அடைஞ்சோம், வெற்றி பெற்றிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நிச்சயமா திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் தீவிரமாக இருந்தோம். அதை நாம தோற்கடிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கணும்னு நினைச்சோம். அதுல தாவேகா தோற்கடித்து விட்டது. ஏதோ ஒன்று நிறைவேறினது. ஏன்னா திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒன்று நிறைவேறி இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது முன்பு நிறைவேறும். இரண்டாவது முறையாக மையக்குழு இல்ல, அப்ப தேர்தல் முடிவுக்கு பின்னால, இப்ப முடிவுக்கு அப்புறம் முடிவுக்கு முன்னாலதான் கூடணும். அப்போ முடிவுக்கு முன்னால நாங்க எப்படிலாம் தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னு கூடணும். இப்ப முடிவுக்கு பின்னாலனா முடிவுகள் ஏன் இப்படி வந்தது என்று முடிவுக்கு பின்னால் இப்பொழுது நாங்கள் கூடுகிறோம். அவ்வளவுதான். இது பயங்கரமாலாம் தோற்கடிக்கப்படல, திமுகவின் பயங்கரம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால தோல்விதான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் மீண்டு எழுந்து 2029 மிக மிக அதிக உற்சாகத்தோட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் கரத்தை வலுப்படுத்துவதிலும், அதே மாதிரி 2031 எங்களுக்கான ஆட்சி. ஏன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசுறார், தாவேகாவின் எம்எல்ஏக்கள் பேசுகிறார்கள், ஆனா முஸ்தபா பேசுறாரு, ஆதவர்ஜனன் பேசுறாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை கண்டிக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும். ஆக மறுபடியும் இதே மாதிரி ஒரு இந்துக்களின் உணர்வை புண்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட வருத்தப்படுவார்கள் என்பது எனது கருத்து. அதே மாதிரி ரீல்ஸ்ல இருந்து ரியலுக்கு வரணும். இன்னைக்கு முதலமைச்சரோட அறையிலேயே ஒருவர் ரீல் எடுக்கிறார், ஆனா அத அதிகாரிகள் கண்டித்திருக்க வேண்டும், முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டும். ஆக ஒரு தீவிரத்தன்மை செயலாற்றலில் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி நாங்க ஊழலுக்கு எதிராக வந்தோம். நாங்க இன்னைக்கு டெண்டர் 17 லட்சம் கட்டுமான பணி டெண்டர் 6 மணி நேரத்திற்குள்ளேயே ஆனந்த் அவர்களின் துறையில் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்னி திருட்டு, அதை பற்றி இன்னைக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. சென்ற ஆட்சியில என்னென்ன தவறுகள் நடந்ததோ அந்த தவறுகள் நடக்காம இருக்கணும், ஆனா ரெட்டிப்பா நடக்க ஆரம்பிக்குதோன்னு பயமா இருக்குது. அது பாலியல் பலாத்காரம், கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்துல அதிகரித்திருக்குது. சிங்கப்படை நாம வெறும் விகைவா நீங்க சிங்கப்படை அமைச்சீங்க, ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியல. பாட்டலுக்கு 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவங்க பாட்டிலுக்கு 20 ரூபாயா பாட போறீங்களா, இல்லன்னா 20 ரூபாய் இல்லாம பாட போறீங்களா, இல்லன்னா அவங்க குடிச்சிட்டு ஆட போறாங்களா, ஒண்ணுமே புரியலையே. அதனால இன்னும் கொஞ்சம் தீவிரமாக
முதலமைச்சர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அலுவலகத்தில் இருக்கிறாரு, அது பாராட்டுக்குரியது. ஆனா இருக்கிறதுல கான்கிரீட்டா அமைச்சர்களை கூப்பிட்டு புதியவர்கள், ஏன்னா இன்னைக்கு கூட இங்க கவுண்டம்பாளையத்தோட எம்எல்ஏ அதிகாரிகள் கூட்டம் எப்படி நடத்தினாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதியவர்களுக்கு வழிகாட்டுதல் நடக்க வேண்டும். புதிய அமைச்சர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் வழிகாட்டி அவர்களுக்கு சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு ஒன்னும் புறக்கணிக்கலாம் படல. ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்த திமுக அப்புறம் ஆட்சிக்கு வந்தது. நாங்க 2 எம்பியா இருந்தவங்க இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிறோம், 20 மாநிலங்களை ஆளுகிறோம். அதனால வெற்றி தோல்வி என்றது சகஜம்தான். நாங்க வாக்கு சதவீதத்தை அதிகரித்து இருக்கிறோம். நிச்சயமா நாங்க இந்த தோல்வி யாரும் எதிர்பார்க்காதது. மழை தூரும் நினைச்சோம், சுனாமியே வந்துருச்சு. அதுல இருந்து மீண்டு வருவதற்காக எல்லாருக்குமே அரசியலில் எங்களுக்கு தெம்பும் இருக்கிறது, எங்களுக்காக கொள்கை இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க ரீல்ஸ மட்டும் நம்புறவங்க இல்ல, ரியல் வாழ்க்கையை நம்புறவங்க. அது இப்ப முதல்ல இருந்தே நாங்க அமைச்சரவையில சேர மாட்டோம். நாங்க அதுக்கப்புறம் நாங்க சேருவோம். நாங்க உங்களுக்கு ஆசைனா சேர்ந்துட்டு போங்க. ஆனா அதுல பாஜக உள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் உள்ள வந்துடக்கூடாதுன்னு நாங்க ஆதரவு கொடுக்கறோம் அப்படின்னு. காங்கிரஸும் சரி, நீங்க எல்லாம் சரி, பதவி ஆசைக்கு போய் சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கவர்னரை நீங்க குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஏன்னா உடஞ்சுதான் சுக்குநூறு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன பண்றது? அதனாலதான் அவங்க கூட்டணி இல்லாம நாங்க அரசியலை நடத்தணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, அது உட்கட்சியில உள்ள பிரச்சனை. அத அவங்க பார்த்த பிறகு நாங்க சொல்றோம். இப்ப நாங்க எங்க கட்சியோட பிரச்சனையை நாங்க பேசப்போம். இல்ல, உண்மைதான். ஏன்னா அவங்க ஐடி விங்ல ஐடி மாத்திரம் பார்த்தாங்க. இவங்க வாட்ஸ்அப்ல 37 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் மேம்போக்காங்க பார்த்தாங்க. இவங்க குழந்தைங்களை ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்கன்றது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதான் அவர் நம்ம இல்ல, அது குழந்தைகளை 18 வயதிற்கு உள்ள குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது தவறு என்ன சட்டத்துல இருக்கு. அது ரியலா பயன்படுத்தினாலும் தப்பு தான், ரியலா பயன்படுத்தினாலும் தப்பு தான். அந்த குழந்தைங்க மனதில் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வருவது நல்லதில்லை என்று படிக்கணும். இதுவும் நாங்க திருப்பி வெற்றி பெறக்கூடிய தோல்வி, அவ்வளவுதான். அதாவது தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க, தேசிய தலைவரா இல்லாம இவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு முன்னால திரைப்படத்துல பேசியதை வச்சு ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவுதான். சினிமா மாயையை நம்ம யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான். அதுதான் அது மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. ஏன்னா இவங்க புதியவர்கள், ஆனா ஏற்கனவே அரசியல்ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்பவர்கள். அந்த அரசியல்வாதிகள் இன்னும் நிச்சயமாகவே அனுபவசாலிகள். ஒரே நாள்ல நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்கன்றாங்க. அதனால மற்ற மாநிலத்திலும் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், அது தப்பு. மறுபடியும் திமுக மாறி ஒரு எதிர்ப்பை நீங்கள் மனதில் விதைக்காதீர்கள். மத்திய அரசு நல்லது செய்ததுன்னா அதை நீங்க நிச்சயமா பாராட்டி இருக்கணும். செப்புத்தாடுகள் வந்தது நீங்க செப்பி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. என் ரோல் உங்ககிட்ட பேசுறதா இப்ப என்னோட ரோல். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா கூறப்படுது, ஒரு தகவல் போயிட்டு இருக்குது.